கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்தினாலே இம்மானுவேல் வர்ஷிப் சென்டர் மூலமாய் நடக்கும் இந்த தமிழ் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் பிரியமானவர்களே, நம்ம உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் இந்த ஆராதனை நேரத்திலே கர்த்தாதி கர்த்தனை, தேவாதி தேவனை நம்ம துதித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி பாடுவது தேவனுக்கு மிகவும் பிரியமாய் இருக்கும். ஏனென்றால் அவர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறவர். பரலோகத்திலே கோடானு கோடி தூதர்கள் இரவும் பகலும் தேவனை பாடி துதித்து கொண்டிருப்பதான் அவரோட வேலை. இந்த பூலோகத்திலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம், இயேசுவினாலும் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அவரை துதிக்கும் போது அந்த பரலோகத்தின் துதியிலிருந்து இறங்கி இந்த பூலோகத்துக்கு வந்து நம்முடைய துதிகளிலே அவர் பிரியப்படுகிறாராம். இந்த காலை வேளையிலே பிரியமானவங்களே, நம்ம இந்த சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உங்களுக்கு தெரிந்த பாடலாக இருக்குமானால் கூட பாடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் அந்த பாடல்களை கற்றுக்கொள்ளலாம். அதற்கு முன்பதாக நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 68, 19, 20 இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 68 வசனம் 19, 20. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. I'll read in English. Psalm 68 verse 19 and 20. Psalm 68 verses 19 and 20. Praise be to the Lord, to our God Savior, who daily bears our burdens. Our God is a God who saves. From the sovereign Lord comes escape from the death. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தன் நம்முடைய பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்த நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினாராம். எப்படி அனுப்பினார்? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள தேவன் மாம்சமும் இரத்தமும் ஆகிய நம்மை போல இந்த உலகத்தில் மனிதனாக அவர் பிறந்தார், வாழ்ந்தார். அவர் மரணம் அடைந்து உயிரோடு எழுந்தாராம். அது வரைக்கும் பிசாசானவன் அந்த மரணத்திற்கு அவன் அதிகாரியாக இருந்தான், பாவத்திற்கு அவன் அதிகாரியாக இருந்தான். ஆனால் இயேசுவாமி உயிரோடு எழுந்த பிறகு அந்த மரணத்தின் திறவுகோலை கர்த்தர் இயேசுவோட கையில் அவர் பெற்றுக்கொண்டாராம். பிரியமானவங்களே, நம்மை மீட்கும்படியாக வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல 18வது வசனத்திலே, உன்னதத்திற்கு தேவரீர் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகி கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார். நாம் துரோகிகளாக இருக்கும்பையிலே நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகத்தில் அவரோடு கூட உட்காரும்படியாக செய்வதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினாராம். எபிரேயர் 2:14-15 வாசிக்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். பிரியமானவர்களே, இயேசுவாமி மரித்து உயிரோடு எழுந்ததுனாலே அந்த மரண பயம் நமக்கு இல்லை. ஏன் என்று சொன்னால், சரீர மரணம் அடைந்தாலும் இயேசு இந்த உலகத்திலே சரீர மரணத்தை அடைந்து உயிரோடு எழுந்து இப்போது பிதாவின் வலது பாசத்துல வீற்றிருக்கிறாராம். அதனால நமக்கும் பிரியமானவங்களே, நம்மை சூழ உள்ள இருக்கிற அந்த மரண பயத்திலிருந்து தேவன் அதிலிருந்து தப்பிக்க வழியும் கொடுக்கிறார். அதோடு கூட இந்த உலகத்திலிருந்து நம்ம போகும்போது கூட அந்த மரணத்திலிருந்து நம்மளை விடுவித்து தேவனோடு கூட உட்கார வைக்கும்படியாகவும் தேவன் விரும்புகிறார். அதற்கு அப்படியே செய்தார். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் அதோடு நம்மளை விட்டுவிடவில்லை, மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து பிதாவோடு கூட நாம் பரலோகத்திலே உட்காரும்படியான ஆசீர்வாதத்தை, சிலாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாராம். அப்போ பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அனுதினமும் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கு தேவையான காரியங்களை அவர் சந்திக்கிறார். நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை காட்டிலும் நம்முடைய ஆத்மாவை பராமரிப்பதில், பாதுகாப்பதில் அதிக கவனம் உள்ளவராய் இருக்கிறாராம். அது அவருக்கு, அவர் நம்ம ஆத்மாவை அவர் நேசிக்கிறபடியினாலே
நம்மளை மரண பயத்திலிருந்து விடுவித்து நமக்கு பிதாவினோட கூட பரலோகத்திலே என்றைக்கும் நித்தியமாய் வாழும்படியான சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அப்படிப்பட்ட தேவனை இந்த காலை வேளையிலே நம்ம துதித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்திலே பிரியமானவங்களே, எதை கொடுத்தோ நம்ம பணத்தை கொடுத்து எதைனாலும் வாங்கிவிடலாம். ஆனால் இந்த தேவனுடைய ஆசீர்வாதம், இந்த மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு, அது இயேசுவின் விலைமதிக்க முடியாத ரத்தத்தினால மாத்திரம்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அந்த கர்த்தர் பாவத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் நம்மளை விடுவித்திருக்கிறாராம். அதனால் வாருங்கள், நாம் கர்த்தரை நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு பாடி நம்ம துதிப்போம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. நன்மை கிருபையினால் மூடி சூட்டினீர் என்னையே, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உம்மை நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன்.
கர்த்தரை துதி கர்த்தரை துதி எந்த மூலமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர் உன் கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேன் ஆயிரம் நாவுகள் போதாதே எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி கர்த்தரையே துதி எந்த முழு உள்ளமே அவன் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவன் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவன் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திடம் பெலனும் எடை கடை கலமும் மனப்படும் அவரின் சீரல் கடுமையாய் வரினும் திடம் பெலனும் எடை கடை கலமும் மனப்படும் பலவந்தராரவரம் என்று ஆரவரம் என்றுமே தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் இவரே நம் தேவன் இவர் நம்மை ரட்சித்தார் இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம் இவரே நம் தேவன் இவர் நம்மை ரட்சித்தார் இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம் இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தினார் தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவன் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதிய உட்பிரவேசியுங்கள் கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதிய உட்பிரவேசியுங்கள் கர்த்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவன் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் செற்றை
கர்த்தாவே சுவாமி, அப்பா இந்த உலகத்திலே கடல் அலைகள் போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் எங்களை நோக்கி வரும்போது சுவாமி, நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து சுவாமி, அப்பா உம்மோடு கூட நாங்கள் தைரியமாக, நீர் எங்களை நேசிக்கிறதுனால கர்த்தாவே, நீர் அனைத்தின் மேலும் வல்லமை உள்ள தேவனாய் இருந்து அனைத்து உலகத்திற்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறதுனாலே எங்களுக்கு பயம் கிடையாது. ஏன் என்று சொன்னால் சுவாமி, நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே இயேசுவை அனுப்பி கர்த்தாவே எங்களை எல்லா பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் எங்களை மீட்டு கொண்டீரே சுவாமி. உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியது கர்த்தாவே. நாங்கள் இந்த உலகத்திலே எதற்கும் பயம் இல்லாமல் வாழும்படியாக இயேசுவை எங்களுக்காக நீர் இந்த உலகத்திற்கு பலியாக அனுப்பினீர் அப்பா. பொன்னினாலும் அல்ல, வெளியினாலும் அல்ல, விலை மதிக்க முடியாத அவருடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டதுனால இந்த நாளிலே எங்களுக்கு நிச்சயம் உண்டு சுவாமி. பரலோகத்தின் நிச்சயம் எங்களுக்கு இருப்பதனால உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே அப்பா வியாதியிலே இருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மரண பயத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. பயத்தின் ஆவி எல்லாம் நீக்கி போடுங்க. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய நீதியின் வலது கரத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க கர்த்தாவே. அப்பா இந்த பொல்லாத வைரஸ் வியாதினாலே அப்பா உலகமெங்கும் உங்களுடைய படைப்புகள் வேதனைப்பட்டு வியாதியிலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டா இருக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா உம்மிடத்திலே மாத்திர சுகமும் விடுதலையும் கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசித்து உமையே நோக்கி காத்திருக்கிறோம் அப்பா. விடுதலை கொடுங்க சுவாமி. சீக்கிரத்திலே ஒரு விடுதலை கொடுங்கப்பா. உங்களுடைய கையில் படைப்புகளாகிய நாங்கள் சமாதானத்தோடு வாழ வேணும் சுவாமி. நீர் ஜீவிப்பதால் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு கர்த்தாவே. நிச்சயமான ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் இந்த பிரச்சனையில இருந்து, இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை அளிப்பார், சமாதானத்தை அளிப்பார் என்ற விசுவாசத்தோடு என்ற நிச்சயத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இயேசுவே பதில் கொடுங்கப்பா. இரக்கம் காண்பீங்க சுவாமி. உங்களுடைய மக்கள் மீது மனதுருக்கமாயிருங்க கர்த்தாவே. இம்மட்டும் நடத்தினீர் சுவாமி. இந்த வருடத்திலே அப்பா இந்த 2020 இயர்ஸ்லே கர்த்தாவே 9 மாதங்கள் எங்களை எவ்வளவு நீ நேர்த்தியம் அழகாக நடத்தின தேவன். இந்த 10வது மாதத்தை ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறீங்க. நீர் எங்களோடு கூட இருக்க போகிறீங்க. எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறீங்க. எங்களுக்காக கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் சம்பாதித்த இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்காக அந்த சுதந்திரத்தை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. இப்படியாக இந்த காலை வேளையிலே அப்பா எங்களை நீர் உம்மை துதிக்க வைத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான பாகத்தை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க சுவாமி. துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அவரை இந்த கால வேளையில் அவரை துதித்தோம், அவரை ஸ்தோத்திரித்தோம், அவருக்குரிய துதியும் கனத்தை மகிமை செலுத்தினோம். இந்த நாளில் கூட தேவன் நம்முடைய வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம வேதத்திலிருந்து நம்ம சத்தியங்களை அறிந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேறி செல்வதற்காக தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகிறதில்லை அப்படின்னு சொன்னார். இந்த காலவேளையில் நம்ம இந்த செய்தி கேட்பதற்கு முன்பாக நம்ம அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி அவர் கரங்களில் ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆட்கொள்ள முடியாத இந்த நாளில் வசனங்களை நமக்கு வெளிக்க தர முடியாத அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரை, உம்முடைய திவ்ய வசனங்களுக்காக, பரிசுத்த வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களோடு கூட இதாவே உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசுகிறீங்க, எங்களுக்கு வேண்டிய செய்தியை கொடுக்குறீங்க. உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் கூட
நாங்கள் தியானிக்க இருக்கிற வசனங்களை ஆவியானவர் நீர் எங்கள் விளக்கித்தாங்க பிதாவே. இதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேறி நம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் மகிமை தரும்படியான வாழ்க்கையை வாழ இந்த வசனங்கள் எங்களுக்கு பிதாவே போதுமானதாக இருக்கட்டும். பிதாவை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வாசிக்கிற இந்த பகுதியை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. தொடர்ந்து இப்படி கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். அப்படி நாம் ஒன்றை மேம்படுவதாக இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறோம் நடக்குதாவே. ஆமேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி உபாகமும் 31வது அதிகாரம் 1 - 6 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். இந்த 6 வசனங்களை நம்ம தியானித்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னே செல்லலாம். அதான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அது உபாகமும் 31 - 6 வசனங்கள். பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன். இனி நான் போக்கும் வருத்தமாக இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடு கூட சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளையின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை இந்த வாசித்த இந்த பகுதியை யார் சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்த்து இந்த பின்னணியை நம்ம புரிந்து கொண்டால் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வார்த்தையை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இப்பொழுது சூழ்நிலை என்னவென்றால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். 1வது வசனத்தில் அவர் பார்க்கும்போது இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? 2வது வசனத்தில், இனி நான் 120 வயதுள்ளவன். இனி நான் போக்கும் வரத்துமாக இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருக்கு 120 வயது இப்போ. அதனால் அதை அறிந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இப்பொழுது அவங்க வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள இந்த யோர்தானை கடந்து போக வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் மோசே அவர்களை இந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஒன்று, அவருக்கு வயதாகிவிட்டது. 2வது தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு அவர் சொன்ன காரியம், நீ யோர்தானை கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். அதனால கர்த்தர் சொல்லிவிட்டார் மோசேக்கு, நீ அந்த யோர்தான் நதியை கடந்து நீ போவதில்லை என்று சொல்லி சொன்னார். அதனால இப்போ இந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்க அவங்க இதோ மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தேவனாகிய கர்த்தர் நடத்தினபடியே இஸ்ரவேல் ஜனங்களை மோசே தேவனுடைய பலனை கொண்டு ஞானத்தை கொண்டு அவர் வல்லமையை கொண்டு அவர்களை
வனாந்திரத்தில் நடத்தி வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது இம்மட்டும் நடத்தி வந்த மோசே இனிமேல அவர்களை நடத்த போவதில்லை என்று சொல்லி அவங்க நினைத்து இந்த இடத்துல அவங்க திகைத்து நின்றார்கள், பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் எங்களை இனிமேல் நடத்துவார்கள், யார் எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள், யார் எங்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு கொண்டு போவார்கள், எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சத்துருகளை யார் முறியடிப்பார்கள், யார் தடைகள் எல்லாம் நீக்குவார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு திகிலும் பயமும் ஏற்பட்டது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அதனால்தான் மோசே சொல்றார், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஜனங்களை மோசே பார்த்து அவளுக்கு சொன்ன காரியம் 3வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் என்று சொல்லி சொல்லுகிறார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். அவர் சொல்லுகிறார், இப்போ நான் இல்லைன்னு சொன்னீங்க, கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். எவ்வளோ என்ன நல்ல வார்த்தைகள் பாருங்க. இவங்க பயந்து திகைத்து கலங்கி இருந்த நேரத்தில் மோசே சொல்கிறான், அவங்கள பலப்படுத்த முடியாது, அவங்கள திருடப்படுத்த முடியாது, தைரியம் கொள்ள முடியாது. மோசே சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, ஏனென்றால் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தை அவர் உனக்கு அழிப்பார், சத்துருகளை முறியடிப்பார்னு சொல்லுகிறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. ஒருவேளை நம்ம இந்த தலைவர்கள் மாறலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் மாறாதவர். எப்பொழுதும் அவருடைய ஜனங்கள் மேல கரிசனை உள்ள தேவன். அவர் சொன்ன வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன். சொன்ன காரியங்கள் அப்படியாகவே அவர் செய்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் தாமே அவர் உன்னோட கூட கடந்து போவார் என்று சொல்லுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் கூட அநேக விதமான பிரச்சனைக்குள்ளாய் கடந்து போகிறோம், பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து போகிறோம், அநேக விதமான சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறாங்க. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் கூட யோசிக்கிறோம், யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு போக எனக்கு என்ன வழி நடத்துவாங்க, யார் எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, யார் எனக்கு பலனை கொடுப்பாங்க, எப்படி நான் இந்த சூழ்நிலையை சந்திப்பேன், எப்படி நான் இதை கடந்து போவேன் என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்ம கவலைப்படுகிறோம், பயப்படுகிறோம், திகைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல மோசே சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார், உங்கள் சத்துருகளை முறியடிப்பார். அது மாத்திரமில்ல, யோசுவா உங்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு உங்களை ஏதோ கொண்டு போவார், சேத்திரத்துக்கு கொண்டு போன தேசத்திற்கும் அவர் என்ன செய்வார், உங்களுக்கு முன்பாக கடந்து போவான், உங்களை கொண்டு போவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 4வது வசனத்தை சொல்லுகிறார், கர்த்தர் அளித்த எம்மோரியன் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர் செய்ததற்கும் அவர் செய்திருக்கும் அவர்கள் தேசத்திற்கு செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். அவர் சொல்றாரு, எப்படியாக ஏதோ அவர் சீகோனுக்கும் ஓகுக்கும் இந்த 2 ராஜாக்களை எப்படியாக முறியடித்தார் உங்களுக்கு முன்பாக, அப்படியாகவே இவர்களை கூட உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த சத்துருக்களை அவர் முறியடிப்பார் என்று சொல்லி அவர் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். 5வது வசனத்தில் அவர் சொல்றார், நான் உங்களுக்கு விதித்த கட்டளைப்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். அவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு 6வது வசனத்தில் மோசே சொல்லுகிறார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் என்று சொல்லி நேரத்தில் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்ம முதலாவதாக இந்த கால வேளையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்ம நமக்கு சத்துருக்கள் எழும்பும்போது பயங்கரமான பிரச்சனைக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது
இதோ இந்த காரியத்தை எப்படி நான் முன்னேறி இந்த காரியத்தை நான் எப்படி இதை நான் மேற்பேன், எப்படி இந்த தடைகளை யார் நீக்க யாரின் உதவி செய்வாங்கன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. முதலாவது நான் மறிந்து கொள்ள வேண்டிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட கடந்து வருகிறார். கடந்து வரும் சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேணும். இஸ்ரவேல் ஜனங்களை போல இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த ஜனங்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதனால் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போகும்போது தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக கடந்து போவார். அதனால் நீங்கள் தனியாய் இந்த பிரச்சனைகளை சந்திக்க தேவையில்லை. நீங்கள் தனியாக இதோ கவலைப்பட்டு இருக்கக்கூடிய தேவையில்லை. ஏனென்றால் நாம் சேவிக்கிற நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட கடந்து வருகிறார். அப்போது இந்த தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் போது இங்கிலீஷில் the Lord God will go before you, will come with you அப்படி சொல்லி போட்டிருக்கிறது. ஆமென். he goes with you சொல்லி போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, the Lord God என்று சொல்லும் போது தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் போது அவர் இந்த உருவாக்கும் தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், சகல அதிகாரங்களையும் படைத்த அவர் தேவன் என்று சொல்லி அவருக்கு இதோ அவருக்கு he has the authority, he has the power, and yes, he is the sustainer God, he is almighty God. அதுதான் இப்படிப்பட்ட தேவன். அவர் அந்த சராசரங்களை உருவாக்கி அவர் போஷித்து பராமரித்து நடத்துகிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், சர்வ ஏதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் படைத்து இருக்கிற அந்த தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட வருகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோட கூட உங்களோடு கூட கடந்து வருவார் என்று சொல்லி மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார். அதனால அவர் உங்களோடு கூட கடந்து வருகிறதுனால அவர் மோசே என்ன சொல்றாரு? ரெண்டாவதாக, நீங்க பலன் கொண்டு திடமனதாயிருங்க, அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதனால நீங்க என்ன செய்யுங்க? நீங்க ஒருவேளை பயந்து இருக்கலாம், நீங்க திகைத்து நின்று கொண்டிருக்கலாம், ஆனா நீங்க பயப்படவும் தேவையில்லை, திகைக்கவும் தேவை இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும்? நீங்க பலன் கொண்டு திடமனதாயிருங்க அப்படி சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ திடமனதாய் இருக்க எதுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் என் கர்த்தர் தாமே உங்களோடு கூட கடந்து போவார். அதனால நீங்க பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த நாளில நம்ம பலன் கொள்ள வேணும். நம்ம கவலைப்படுவதற்காக காட்டிலும் இந்த பிரச்சனையை குறித்து நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சத்துருக்களை குறித்து நம்ம பயப்படுவதற்கு காட்டிலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பலன் கொண்டு திடமனதாயிருங்க. என்ன மனது? நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னோடு கூட வருவார். அவர் இந்த சூழ்நிலையை கடந்து போக எனக்கு உதவி செய்வார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால அவர் எனக்காக வழக்காடுவார். அவர் என்னுடைய சத்துருக்களை அவர் முறியடிப்பார். என்னுடைய வழியை செவையாக்குவார் என்று சொல்லி நம்ம திடமனதாக இருக்க வேணும். கருத்து புரியுமானவர்களே. அதனால ஒருவேளை இந்த கால வேளையில நீங்க எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியத்துக்காக நீங்க திகைத்து நின்று கொண்டிருக்கிறீங்க? ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக எனக்கு நேராக கடந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன? நீங்க பயப்படவும் தேவையில்லை, திகைக்கவும் தேவையில்லை, நீங்க பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று சொல்லி. எதற்கு? தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோடு கூட வருவார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்படியாக அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், உங்களுடைய the presence of God will go with you அப்படி சொல்லுகிறார். அதனால் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் அவர்களை வழி நடத்தி அவர் வெற்றி தருவார். ஆகையால் அவர்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் அடிக்கடி தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களை பார்த்து சொன்ன காரியம், நீங்க பயப்படாதீங்க, நீங்க திகையாத இருங்க என்று சொல்லி அநேக முறை தேவன் அவர்களை
அவர்களுக்கு உற்சாகப்படுத்தினார், தைரியப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, இன்னும் இந்த நம்முடைய விசுவாச வாழ்க்கையில தைரியமும் உறுதியான விசுவாசமும் அவசியம். அப்போ தைரியமும் உறுதியான விசுவாசமும் நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கைக்கு அது ஒரு கீயை போல. The key ingredients of our life of faith is courage and determination. We need to be courageous because the Lord is going to come with us no matter what is the situation. And also we need to have this determination. I am going to go through this problem. I am going to even in the midst of the opposition from my enemies, even in the midst of all these obstacles, all these problems, because the Lord my God is going to come with me. I am going to go through this problem. I am go through this situation. We need to have that sort of determination and courage. அப்படியாக அவர் சொல்லுகிறார். அப்போ தைரியமும் உறுதியும் முக்கியமாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது வேண்டிய அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படியாக நம்ம உறுதியாய் நம்ம பயப்படாமலும் திகையாமலும் இருந்து நம்ம தைரியம் கொள்ளும்போது பலன் கொள்ளும்போது அவர் சொல்லுகிறாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆம், அதோ இந்த முதலாவதாக அவர் நம்மோடு கூட வருகிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை, திகைக்க தேவையில்லை, நம்ம பலன் கொண்டு தினமானதாக இருக்கணும். ரெண்டாவதாக எதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, எதுக்கு திகைக்க தேவையில்லை என்று சொன்னால், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அநேகர் நம்மோடு கூட எப்பொழுதுமே அவங்க இருக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்முடைய குடும்ப மக்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் கூட அநேக நேரத்தில் நம்மை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் நம்மை விட்டு எப்பொழுதுமே 365 நாளும், வருஷத்தில் 365 நாளும் நம்மோடு கூட நம்ம விட்டு விலகாத படிக்க நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிற ஒரே ஒரு அவர் நம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார், ஒவ்வொரு மணி நேரமும் நம்மோடு கூட இருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நம்ம எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ கஷ்டங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில் ஏதோ நம்ம கடந்து போகும்போது நமக்கு விரோதமாக எழும்பி வரும்போது நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் எப்படி இதை சந்திக்குவேன், நான் எப்படி இதை மேற்கொள்வேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் தனிமே இல்லை. கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களோட கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போவார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன், எப்பொழுது நம்மோடு கூடவே இருக்கிற தேவன். அவர் நம்ம உள்ளங்கையில நம்ம வரைந்திருக்கிற தேவன். நிழலை போல அவர் நம்ம நிழலை போல அவருடைய பர்சனம் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கும் என்று இருக்கும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறான், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மூன்றாவதாக சொல்கிறான், அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அநேக நேரங்களில் பார்க்கும்போது நம்முடைய அநேகர் நம்முடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், அநேகர் நமக்கு சொல்றாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உன்னை கைவிடுறதில்லை, என்னை பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒருவேளை அவங்க சொன்னபடியே அவங்க நமக்கு உதவி செய்தாலும் கூட அந்த உதவி கொஞ்சம் தான். ஆனால் தேவன் ஆகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் படித்த வல்லமையுடைய தேவன், அவர் சொல்லும்போது அவர் கைவிடுவதும் இல்லை, எப்பொழுதுமே நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்படி கைவிடுகிறது என்று சொல்ல எப்பொழுது நாம் கடந்து போகிற பிரச்சனை மத்தியில், பாடுகள் மத்தியில், மத்தியில், சத்துருக்கள் நமக்கு விரோதம் எழுப்பும்போது அவர் நம்மை விட்டு தூரமாக இருக்கிற தேவன் இல்லை. நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் நம்மை விலகாமல் அவர் கைவிடாத படிக்கணும், கைகளை பிடித்து கொண்டு அவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த கால வேளையில நம்ம தைரியம் கொள்ளுவோம், நம்ம பலனடையும் பிரியமானவர்களை. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர்
உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் நாம் சந்திக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தினது போல இந்த நாளில் நமக்கு நேராக அவனுடைய வார்த்தை கடந்து வந்து நம்ம உற்சாகப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால தான் நம்ம பயத்தின் மத்தியில் கலக்கத்தின் மத்தியில் அப்படிப்பட்ட அந்த சத்துக்கள் விரோதமாய் எழும்பும் போது இந்த ஜீவனுள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நமக்கு தைரியத்தை கொடுவார். அவர் நம்ம கரம் பிடித்து நடத்துவார். அவர் நம்ம விட்டு விலகாத படிக்கு நம்ம கருத்தை அவர் கைவிடாத படிக்க நம்ம கரங்களை பிடித்து அவர் நம்மை நடத்தி அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார். அதனால் இந்த கால்வெளியில் நீங்கள் தைரியம் கொள்ளுங்க, நீங்கள் திடம் கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஆமென். இரண்டாவதாக அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மூன்றாவதாக அவர் விட்டு கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ காட் இஸ் அவர் companion. He will never leave us nor forsake us. That's why we are God's children, because we have accepted the Lord Jesus Christ as our Savior. And the same God who told the Israelites not to be afraid, not to be worried about things, He is telling the same thing to us. So as we continue our journey, we are encouraged by the God's word, because God's presence is going to come with us, and we He is going to never leave us nor forsake us. He is going to take hold of our hand and He is going to lead us and guide us. God is our companion. Amen, hallelujah. He is always with us. Let's take courage this morning, my dear friends. He will not fail you nor forsake you. Okay. Then in John 14, the Gospel of John 14, if you read 26 to 27, Jesus told His troubled disciples, He told them in verse 27, do not let your hearts be troubled and do not be afraid. I will send the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name. So the Lord Jesus, when He ascended into heaven, He never left us alone. He told, it's good for me to go, because I'm going to ask the Father to send the Holy Spirit, the Comforter, the Helper, the Counselor, to be with you always. Without without God's presence, without God's enablement, without God cannot live our life in this world, my dear people of God. That's why the Spirit of God is always with us. He is in us. So He will lead us and He will guide us. So that's why we no need to worry. So Jesus said, do not let your hearts be troubled, He said, because the disciples of Jesus thought. So we thought Jesus was the Messiah. No, He is telling them, I'm going to go to my Father. They are going to kill me, they are going to persecute me, but I will rise again and I will go to the Father. Even then, I will send the Holy Spirit of God to be with you. So the presence of God, the Spirit of God, always with us, to help us, to lead us, to guide us and counsel us. That's why we don't need to be afraid of any situation that we are going through at this moment. And also in Hebrews 13:5, the writer says that keep your life free from the love of money and be content with what you have, for He has said, I will never leave you nor forsake you. இதற்காக எபிரேயர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து இருக்கிறவர்களிலேயே நீங்கள் போதும் என்று எண்ணுங்க. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கார், அவர் உங்களை விட்டு விழுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி. அதனால நம்ம என்ன செய்யணும்? அதனால தான் சொல்றாரு, பணம் வேண்டாம் என்று சொல்கிறேன் இல்லை, பணம் நம்மளுக்கு தேவை. உலகத்தில் வாழும்போது நமக்கு பணம் அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதே குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு
அதிகமான பணம் தேவை, அதிகமான சம்பாதிக்கின்ற கவலை நமக்கு தேவையில்லை. ஏன் என்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விழுவதில்லை, உன்னை கைவிடுதல். அப்படின்னு என்ன? நான் உன்னை ரட்சித்த தேவன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உண்மை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அதுக்கென்று சொல்லி நம்ம கர்த்தர் ஏதோ அவர் உன்னை விட்டு விழுவதில் கைவிடுதல் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம சும்மா இருப்பதில்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் பிரச்சனைகள், பாடுகள், சத்துருக்கள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி வரும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் நடத்துவார், அவர் உதவி செய்வார். நமக்கு வேண்டிய தேவைகளை அப்படிப்பட்ட அந்தந்த நேரத்துக்கு அவர் நமக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆம் பிரியமானவர்களே, இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில இதோ நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து அவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவரை நம்ம தேவனுடைய பிள்ளைகளை ஒப்புரவாக்கினார். அதனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நாம் வாசித்த இந்த 31வது அதிகாரம் 6 உபாகமும் 31:6 வாசித்தோம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், உங்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் என்று சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தைகள் அது எல்லாருக்காகவும் அல்ல. அது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிறார்களோ, அவருடைய வசனத்தின்படி அவர் கட்டளைகளை கை கொண்டு அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் கர்த்தர் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த பாடல் நான் எப்படி கடந்து போகிறது, இந்த சூழ்நிலை எப்படி நான் மேற்கொள்றது, யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம கலங்கி பயந்து திகைத்து நிற்கிறோம். ஆனால் அந்த காலவேளையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது. அதனால் இந்த நாளில் நம்ம பயப்பட தேவையில்லை, திகைக்க தேவை, கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக பலன் கொண்டு நம்ம என்ன செய்யணும்? திடமனதாக இருக்கணும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மோடு கூட வருவார். அது மாத்திரமில்லை, அவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று அவர் நமக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அவர் தேவசனம் சொல்கிறது, அவர் நம்மை விட்டு விழுவதும் இல்லை, அவர் நமக்கு விட்டு கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நமக்கென்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தலாம். நம்ம பயப்படாத, நம்ம திகையாத, கலங்காத, நம்ம பலன் கொண்டு திடமனதாய் இந்த மாதம் முழுவதும் அவர் கர்த்தர் நம்ம இந்த வசனத்தை நமக்கென்று ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து நம்மை வழிநடத்துவார். கர்த்தருடைய நாம் ஒன்றை மகிமைப்படட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசின திவ்ய வசனங்களுக்காக நம்ம நன்றி செலுத்தலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த கால் வேளையில நீங்க பேசின நம்ம திவ்ய வசனங்களுக்காக நம்ம நன்றி செலுத்து. ஆமாண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்க பயந்து திகைத்து நின்றார்கள். பிதாவே, யார் எங்களை யோர்தான் நதியை கடந்து போக உதவி செய்வாங்க? சத்துருக்களை முறியடிக்க யார் எங்களுக்கு உதவி செய்வாங்க? எல்லா தடைகளையும் யார் நீக்கி போடுவார்கள்? அவங்க திகைத்து கலங்கி பயந்திருந்த நேரத்துல தாசனாகிய மோசே அவர்களுக்கு தைரியம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார். யோசுவா மூலம் அவர் உங்களை வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அவர் கொண்டு போவார். அவர் உங்களை விட்டு விழுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை சொல்லும் போது நிச்சயமாக அவர்கள் பெரிய ஒரு உற்சாகம் வந்திருக்கும். கர்த்தர் மாணவர்களே, அவங்க யோர்தானை கடந்து போனாங்க. எல்லா தடைகளையும் அவங்க மீறி சத்துருகளை அவர்கள் முறியடித்து, தேவன் அவர்களோடு கூட இருந்ததுனால அவர்களை சத்துருகளை முறியடித்து வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அவங்க போனாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால தேவன் நம்மோடு கூட பேசின திவ்ய வசனங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமாண்டவரே, அப்பா
இந்த காலவெளியில் நீங்கள் எங்களோடு கூட பேசின நம்முடைய திவ்ய வசனங்களுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து அதன்படி நடக்க பிதாவே ஆமாண்டவரை கூட ஆக்கிற வாழ்க்கையில் முன்னேறி சென்று பிதாவே நாங்கள் பலன் கொண்டு திட மனதுள்ளவர்களாக பிதாவே நாங்கள் இதோ இந்த மாதம் முழுவதும் பிதாவே இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே. நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆமாண்டவரே பிதாவே இந்த நாளில் அநேகர் நீங்கள் தைரியப்படுத்தியிருக்கிறீங்க, அநேகர் உற்சாகப்படுத்தினீங்க, அநேகருடைய வார்த்தையில் என்னால் பலன் கொண்டிருக்கிறாங்க பிதாவே. திடமனதுள்ளவர்களாய் அவங்க அப்பா அவங்க இருப்பதனால நமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ எங்களோடு கூட வருகிறதுனால நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாதபடிக்கு கைவிடாதபடிக்கு நீங்கள் எப்பொழுதுமே எங்களை நடத்த போகிறதுனால நமக்கு கொடான்னு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை விசுவாசித்து அதன்படியே நாங்கள் நடக்க, உங்களுடைய வார்த்தையின்படியே ஜீவிக்க, உங்களுடைய கட்டளைகளை கை கொண்டு உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க பிரியமான வாழ்க்கையை வாழ பசுத்தாவியானவர் உதவி செய்யுங்க. நாமம் ஒன்று மையப்படுவதாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருவிருந்தில் பங்கெடுக்க ஆயத்தமாகவும் கர்த்தர் இந்த திருவிருந்தில் பங்கு பெற நமக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். My dear children of God, we are going to take part in the Holy Communion. Let's prepare ourselves and prepare our hearts so that we can take part in the Holy Communion in a worthy manner. We take part in the Holy Communion because the Lord Jesus Christ instituted it. நம்ம கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கிறோம் எதற்காக என்று சொன்னால், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த இந்த பந்தியை அவர் ஏற்படுத்தின சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பரிசுத்த பந்தியில் நம்ம பங்கெடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர் நினைக்கிறோம். அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்த தியாகத்தை நம்ம நினைக்கிறோம். ஆம் கர்த்தருக்குரியவர்களே, இதோ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் கர்த்தர் சொன்னார். நான் வரு அளவும் மறுபடியுமாக திரும்பி நம்ம வர அளவும் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போது இந்த பரிசுத்த பந்தியில் நம்ம பங்கெடுக்கும் போது நம்ம தேவனோடு கூட நம்ம ஒரு உறவை நம்ம ஏற்படுத்தி கொள்ளுகிறோம், அந்த புதுப்பித்து கொள்ளுகிறோம் அவரோடு கூட. இதன் மூலமாக நம்ம இதோ நெருங்கிய உறவை, ஐக்கியத்தை, அந்யோன்யத்தை நம்ம இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுப்பதனால நமக்கு நம்ம அவரோடு கூட உறவாடுகிறோம், நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். தேவனோடு கூட மாத்திரமல்ல, நம்முடைய உடன் விசுவாசிகளோடு கூட நம்ம என்ன செய்கிறோம், ஒருவருக்கொரு நம்ம அந்யோன்யம், ஐக்கியம் ஏற்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, we proclaim the Lord's death and resurrection until he comes again. அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழும் நம்ம நம்ம சொல்லுகிறோம். இதில் பங்கெடுப்பதன் மூலமாக அவர் திருப்பி வரு அளவும் நம்ம அவர் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதிலும் நம்ம எடுத்து சொல்லுகிறோம். கர்த்தருக்குரியவர்களே, யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவா அப்பம் என்று சொல்லி சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்க மன்னாவை புசித்தாங்க, ஆனால் அவங்க மரித்து போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், யாரெல்லாம் இந்த அப்பமாகிய ஜீவ அப்பமாகிய சரீரத்தை யாரெல்லாம் புசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும், நீங்கள் மரிப்பதில்லை என்று சொல்லி அவர் சொன்னார். அப்படியாகவே in John 6:53-54 Jesus tells us that unless one eats his body and drinks his blood, we have no life. அவர் சொன்னார், ஒருவன் என்னுடைய மாம்சத்தையே என் இரத்தத்தை அவன் குடிக்கலன்னு சொன்னான், அது சாப்பிடுறதில்லைன்னு சொன்னான், உங்களுக்குள்ள ஜீவன் இருக்காது என்று சொல்லி. அப்போ 6வது யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, அப்படின்னு யூதர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 54வது வசனம்,
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எஸ் மடியா சில்ட்ரன் ஆஃப் காட். அவர் சொல்றாரு, யாரெல்லாம் என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இப்போ அந்த பரிசுத்த பந்தியில் நம்ம பங்கெடுக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, ஆனால் இந்த உலகத்தில் வாழ்றது கொஞ்சம், ஆனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அது மாத்திரமில்ல, கடைசி நாட்களில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், my dear friends, Jesus said, most assuredly I say to you, unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. He told his disciples, whoever ate his body and drank his blood, he said, I'll abide in you and you will abide in me. That's what Jesus Christ told. So when we take part in the Holy Communion, when we eat the bread which symbolizes the body of Christ, and then when we drink this wine, that it symbolizes the blood of Jesus. When we do this, we will have life. And also Jesus gives life, means eternal life. And also he said, I will raise you again on the last day. What a great promise, what a great privilege, my dear children of God. But in this communion, is called Holy Communion. And also, it's also called Eucharist. Eucharist means I give thanks. That means we take part in with an attitude of thanksgiving to the Lord for his love, for his sacrifice on the cross of Calvary. But we need to take part in a worthy manner. Apostle Paul said, you have to examine yourselves before you take part in the Holy Communion. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இதை நீங்கள் அபாத்திரமாய் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கக்கூடாது, பாத்திரவான்களாய் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கணும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2:20 அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த கால்வெளியில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். பெரியமானவர்களை, யாருமே நான் பாவம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போயிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த காலவேளையில் அவருடைய சமூகத்தில் உண்மையாகவே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, நான் விரோதமாய், என்னுடைய அயலாருக்கு விரோதமாய், என்னுடைய வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் உனக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன். இதாவே என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன், பாவி என்று விட்டுக் கொள்ளுகிறேன். ஒருவர் கூட என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழிகறிங்கப்பா. ஆமாண்டவரே, சுத்திகரித்து என்னை தகுதிப்படுத்துங்க. அபாத்திரமா இந்த பரிசுத்த பந்தியில பங்கெடுப்பதனால எனக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது பிதாவே. ஆமாண்டவரே, நான் பாத்திரவானாய் ஆண்டவரே, இதோ நீங்க என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும் போது, தகுதிப்படுத்தும் போது, ஆமாண்டவரே பிதாவே, நாங்கள் வாசித்தபடி ஆமாண்டவரே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எங்களுக்கு ஜீவன் உண்டாகும், எங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்குமே. கடைசி நாட்களில் நீங்கள் எங்களை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இதாவே உடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி ராஜா. ஒருவர் கூட இதாவது இந்த கால வேளையில் எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம், எங்களுடைய பாவங்களை மன்னிங்க. ஒருவர் கூட உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை பரிசுத்தமாகட்டும், எங்களை கழுவட்டும் என்று சொல்லி, எங்களை தகுதிப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமாப்பா, உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதாவே நாங்கள் இந்த எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்கள் வாழ்க்கை முடி பார்வையில் முக முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. எதுவுமே நாங்கள் மறைக்க முடியாதப்பா. ஆமாண்டவரே, நீங்கள் அந்த காலவெளியில் மனதுருகி இதாவே எங்களை பாவங்களை மன்னிங்க. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களுடைய கழிவு எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோட ஆமாண்டவரே இந்த பரிசுத்த பந்தியில் நாங்கள் பங்கெடுப்போமாப்பா. ஆமாண்டவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே இதோ இந்த நம்முடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிற இந்த அப்பத்தையும் ஆண்டவரே இந்த திராட்சரசத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ஆமாண்டவரே, இதை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, இதை உங்கள் கரங்களில் கொடுக்குறோம். நீங்கள் அப்போ அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. விசுவாசத்தோட இதாவே இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கும் போது, இதாவே இந்த ரசத்தை நாங்கள் குடிக்கும் போது, இதாவே எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், எங்களுக்கு ஜீவன் உண்டாகும். இதாவே அப்பா, எல்லாம் பாவங்களும் சாபங்களும் நீங்குமே. ஆமாண்டவரே, புதிய ஆண்டவரே இதோ இது ஜீவன் எங்களுக்கு உண்டாகும், புதிய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்.
பாவங்கள் சாபங்கள் ஆண்டவரே எல்லாமே மாறும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்கள் இந்த இப்பொழுது இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை ஆசீர்வதித்து கொடுத்ததுனால உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இதை நாங்கள் பயத்தோட நடுக்கத்தோட மகிழ்ச்சியோட அப்பா இந்த பசுத்த பாந்தியில் பங்கெடுக்க எங்களை தகுதிப்படுத்தினேன். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இது நீ இதை வாங்கிய பொசிங்க, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படியாகவே அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து, இதில் நீங்கள் பானம் பண்ணுங்க, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். அதனால் இந்த நாளில் ஏதோ அவரை நினைவு கூறும்படியாக நம்ம இதை செய்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இதில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் பெரிய மன்னர்களை. அதனால் நம்ம ஏதோ இந்த அப்பத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளோ பிரெட்டாக இருந்தாலும் சரி, அப்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இதை நம்ம புசிக்கலாம். அப்பா, எங்களுக்காக சிந்தப்பட்ட ஏதோ உங்களுடைய சரீரத்துக்காக நன்றி. உங்களுடைய சரீரத்தில் எங்களுடைய பாவம் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டீங்களே, உங்களுக்கு நன்றி ராஜா. ஆமாண்டவரே, அப்பா எங்களை ஒப்புரவாக்கினீர், உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். ஆமாண்டவர், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் சுமந்து கொண்டு எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களே, நன்றி என்று சொல்லி இதன் அப்பத்தை நம்ம புசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியாகவே இந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணுவோம். அப்பா, எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய பரிசுத்த ரத்தத்துக்காக நன்றி ராஜா. ரத்தம் சிந்ததில் இல்லாதபடி பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதா, இந்த நாளில் இந்த திராட்சரசத்தை குடிக்கும்போது உம்முடைய ரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கிற அந்த திராட்சத்தை நாங்கள் குடிக்கும்போது எங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாவதாக, எங்கள் பாவங்கள் கழுவப்படுவதாக என்று சொல்லி எங்களை நீங்கள் அப்பா வருமுறை இதாவே இந்த நாளிலே பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி இதாவே நாளில் இந்த பரிசுத்த இந்த ரத்தத்தை நாங்கள் இந்த திராட்சரசத்தை நாங்கள் குடிக்கும்போது அப்பா எங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாவதாக. அப்பா, அப்படியாக நீங்கள் செய்ய போகிறது எனக்கு நன்றி என்று சொல்லி நம்ம இதில் பானம் பண்ணலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க நமக்கு உதவி செய்தார். அதனால் நன்றியோட வாய்களை திறந்து கர்த்தரை நம்ம துதிக்கலாமா? ஆமாண்டவரே, அப்பா, இதோ தகுதி இல்லாத எங்களை நீங்கள் தேடி ரட்சித்து பிதாவே, இந்த நாளில் உங்களோட பரிசுத்த பந்தியில் இன்னொரு கூட பங்கெடுக்க நீங்கள் கிருபை பாராட்டினீங்க, இந்த பெரிய ஸ்லாகியத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆமாண்டவரே, நன்றி அப்பா. அப்பா, அந்த நாளில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆமாண்டவரே பிதாவே, அப்பா, இந்த நாளில் எங்களை பாவங்களை மன்னித்து ஒருமுறை கூட ஆண்டவரே இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுப்பதனால அப்பா எங்களுக்கு அப்பா ஜீவனை கொடுத்து எங்களுக்கு நித்திய ஜீவனுடைய அந்த நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்து பிதாவே எங்கள் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிற நம்ம வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பரிசுத்த பந்தியில் பங்கெடுத்தார்களோ அவர்களை நீங்கள் தொழுது அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக, ஒரு புதிய பாவ மன்னிப்பு உண்டாவதாக, சாபங்கள் மாறுவதாக, பிதாவே வியாதிகள் நீங்குவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளை எடுங்க ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. உங்களோட கூட இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுப்பது மூலமாக உங்களோடு கூட நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகிறோம். உங்களோடு கூட நெருங்கி ஜீவிக்க உறவாட ஒரு பெரிய ஒரு தருணம் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. அது மாத்திரமே எங்களுக்கு ஒவ்வொரு அன்பு கூர்ந்து இந்த அந்யோன்யத்தில் ஐக்கியத்தில் நாங்கள் தொடர்ந்து வளர நீ பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்யணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்படியாகவே நீ இந்த நாளில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தபடியான ஸ்தோத்திரம்ப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாளில் அநேகர் ஒருவேளை இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க முடியாத இருக்கலாம். இதோ மேஜன் மேலே அப்பமும் திராட்சை ரசமும் இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா, அவர் மனக்கண்களை தரங்க தேவன் என்று அறிந்து பிதாவே அவர் இன்னும் ஏற்றுக்கொண்டு அப்பா முடிப்படைகளாய் வாழ
உதவி செய்யுங்க ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றி ராஜா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் அந்த ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே பிதாவே இந்த இதோ கொரோனா வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோவிட்-19 சுச்சுவேஷனுக்காக ஜெபிக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றமால தான் முடியும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேகர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வியாதி பரவி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஆண்டவரே அதுக்கு ஒரு முடிவு இல்லை. பிதாவே நீங்கள் தான் மனதுருகி அதிசயத்தை செய்யுங்க. நீங்கள் இடைப்பட்டு இப்போ அந்த வியாதியை இம்மாதிரி தான் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும்ப்பா. நீங்கள் அதை உதவி செய்யுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. நாங்கள் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் இன்னும் கிட்டி சேர நெருங்கி நாங்கள் ஜீவிக்க பிதாவே இதோ இந்த நாளில் கேட்ட வசனத்தை நாங்கள் இதோ விசுவாசித்து திடமனதாக இருக்க தைரியம் கொள்ள நீங்கள் பிதாவை உதவி செய்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. என்னோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதோ கடந்த இந்த புதிய மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை சொன்னது போல உங்களும் நீர் எங்களோடு கூட வரப்போகிறீங்க. உங்களுக்கு நன்றி. எங்களை கரம் பிடித்து நடத்த போகிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்த போகிறீங்க. எல்லா சூழ்நிலைகளும் மேற்கொண்டு ஆண்டவரே பிதாவை நாங்கள் போக இந்த வார்த்தைகள் எங்களுக்கு இந்த நாளில் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது, தைரியத்தை கொடுத்திருக்கிறது, உறுதியை கொடுத்திருக்கிறது. உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. எங்களை தாழ்த்தி உள்ள சமூகத்தில் கொடுக்கிறோம். துதிக்கான மையம் எல்லாம் செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில் வந்திருக்கிற இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இன்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். ஆமென். மறுபடியும் உங்களை சந்திக்க வர தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.